வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வச்சாலும் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்க்குற இந்த ப்ளூ கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னா 287 பக்கமாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. எப்போவுமே நம்ம அனாலிசிஸ்க்கு இந்த கேப் ஸ்பைக்கில் ஓப்பன் ஆகிறது ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறது கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பனிங் அப்புறம் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூலும் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து இந்த 285.2 அப்படின்ற இடத்த ஒரு சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு உண்டான முயற்சி எடுத்தது. அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அதால் தொடர்ந்து மேலே போக முடியாத காரணத்தினால, ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டில் நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம், ஒரு பெரிய கன்சாலிடேஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. 282 285.2 அப்படின்ற இடத்துல கன்சாலிடேஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் மார்க்கெட் இதை விட்டு கொஞ்சம் கீழே வரப்போ நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூலும் மார்க்கெட் தற்காலிகமாக செல்லிங்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கு. மறுபடியும் ப்ரைஸ் வந்து 282 அப்படின்ற இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா ட்ரெண்டு வந்து நேச்சுரல் கேஸ் ட்ரெண்ட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்த்த காரணத்தினால அந்த இடத்துலேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து மறுபடியும் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அது பலன் கொடுக்காம இறுதியாக 284 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் 282 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்னென்னா, முன்னாடி நாள் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங்க்கு கொஞ்சம் கீழே நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டுடைய ஓப்பனிங்க்கு கீழேயும் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்குற ப்ரைஸ் ஓப்பனிங்கும் கொஞ்சம் கீழே வந்தது அப்படின்னா கொஞ்சம் ஓரளவு மார்க்கெட்டில் செல்லிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்பாங்க. கீழே வாங்கி வச்சுருக்க பொருளை ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதும் ஒரு செல்லிங் தான். அந்த அடிப்படையில் மார்க்கெட் தற்காலிகமாக ஓரளவு செல்லிங்க்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, நேச்சுரல் கேஸோடைய ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. அப்படின்னா என்னென்னலாம் இன்றைக்கி பண்ணலான்னு பார்த்தோன்னா, 285.2 அப்படின்ற இடத்துல மார்க்கெட் கடந்த 2 நாளாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்த காரணத்தினால இந்த இடத்த விட்டு மேலே போனால் வாங்கினா போதும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம குட்விலோட சார்ட்டிங் சிக்னலை யூஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ஓரளவு இது ஒரு தொடர்ச்சியாக தான் அமையப்போகுது. இன்றைக்குடைய ட்ரேடிங் செஷனும் 282 ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இதையும் பிரேக் பண்ணி கீழே வந்ததுன்னா 276 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஞாபகத்தில் வச்சுக்கணும், மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு மொத்த ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி திருப்பி பையிங்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் நேற்றும் நம்ம பார்த்துருந்தோம். 282 பக்கமாக வந்தோன்னா ஓரளவு ரிவர்சல் கொடுத்தது. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணோன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட ட்ரேடிங் செஷனை நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் மற்றும் நம்ம அனாலிசிஸ் உதவினால் கண்டிப்பாக ஒரு கரெக்டான டைரக்ஷனில் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி.